ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும் கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அதோட சிலபஸ் ஃபாஸ்ட்னஸ் சிலபஸ்னு சொல்லலாம், இல்லைனா சோர்ஸஸ் சொல்லலாம். ஹிஸ்ட்ரி படித்து முடிக்கணும்னா அதுக்கு சோர்ஸ் அதிகம் இல்லை. ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், மாடர்னு, அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, இது எல்லாத்துக்குமே வந்து ஓல்டு என்சிஆர்டி இருக்குது, நியூ என்சிஆர்டி இருக்குது. அப்போ சிலபஸே வந்து அதை முடிக்கிறதுக்கான சோர்சஸ் புக்ஸ் நிறையா இருக்கிறதுனால எல்லா வேஸ்ட் புக்கையும் படிக்கிறதுக்கு டைம் கன்சியூம் ஆகும். அப்போ அந்த டைம் கன்சியூமுக்கு பதில் இன்னும் ஷார்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். கடைசியாக படிக்கலாம் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் ஹிஸ்ட்ரியை படிக்காம இருக்காருன்னா இந்த ஒரு காரணம், சோர்ஸ் வந்து வாஸ்ட்டாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை புக்ஸ்னாலும் படிக்க ரெடியாக இருப்பாங்க. பட் உள்ள படிக்க ஆரம்பிக்கும் போது 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் கிராஸ் ஆகும்போது ஒரு ட்ரைனஸ் வந்துடும். அதாவது ஒரு போரிங்காக மாறிடும். அதுக்கு என்ன ரீசன்னா, ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குற அப்ரோச். ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச் இருக்குது. அதாவது க்ரோனாலஜி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ், அவர் புத்திசம். இப்போ ஹிஸ்ட்ரின்றது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் க்ரோனாலஜி, டைம் லைனு, அந்த ஆங்கிள் படித்தா போர் அடிக்கும். அண்ட் இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச்சும் மாற்றும். ஸோ இந்த கிளாஸோட மெயின் பர்பஸ் 2. ஃபர்ஸ்ட், உங்களோட ஹிஸ்ட்ரியோட சோர்ஸை வந்து லிமிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது. இந்த கிளாஸ் ப்ளஸ் இந்த கிளாஸ் என்ன சொல்கிறனோ அதோட டெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஹேண்ட் அவுட், இதை படித்தாலே ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரியோட ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி போர்ஷனை, ஹிஸ்ட்ரி சோர்ஸை லிமிட் ஆகிறது. ஆனால் இந்த லிமிட்டட் சோர்ஸை ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆக போகிறோம். இது ஒரு பர்பஸ். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு ஹிஸ்ட்ரியை என்கேஜிங்காக மாற்ற போகிறோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் இருக்குல்ல, க்ரோனாலஜி, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இந்த க்ரோனாலஜிக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வாட், ஒய், ஹவு, இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதாவது கிரிட்டிக்கல் அப்ரோச், விச் மீன்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ், அப்புறம் புத்திசம். புத்தர் வந்து 6th century BC-ல பிறந்தாரு, அது க்ரோனாலஜி. புத்தர்ன்றது ஒரு மனுஷன், ஓகேவா? அது விஷயம் கிடையாது, ஒரு ஐடியா தானே முக்கியம். ரிச்சுவல்ஸ்ல இருக்கிறாரா, நீங்கள் வாடுற உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து, சஃபரிங்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வரலாம், அதான் புத்திசம். கரெக்டா? அந்த ஐடியா ஏன் உருவாகுது? 6th century உருவாகுது, அது ட்ரெடிஷனல் அப்ரோச், அது ஓகே. கிரிட்டிக்கல் அப்ரோச், அந்த டைம்ல புத்திசம் உருவாகி சஃபரிங்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு சொல்றாங்களே, அது என்ன ரீசன்? அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வாட் ஆர் தி காசேஷன்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் என்ன, அந்த அப்ரோச், கான்செப்ஷனல் அப்ரோச்சில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 பர்பஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டா இந்த கிளாஸோட எய்ம் ஆல்மோஸ்ட் ஓவர். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி வந்து கிளாஸ் ஆடியோ போட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஈச் டாபிக் போட்டிருக்கேன். பட் அது வந்து டெக்ஸ்டுவலாக இருக்கும். இப்போ சமச்சரோட ஓல்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடில் ஹிஸ்ட்ரி, ஒவ்வொரு சாப்டரும் ஆடியோ இருக்குது, அது சப்ஜெக்சுவல், டெக்ஸ்டுவல். பட் ஒன் மோர் டைம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது இன்னோவேட்டிவ் வரும்ல, அந்த இன்னோவேட்டிவ் அப்ரோச்சாக என்கேஜிங்காக மாற்ற ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்.